ஜெபத்திலே நீங்கள் பங்குகளை கேட்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் ஆயத்த ஜெபமாக சபை ஆராதனைக்காய் ஆயத்த ஜெபம் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். மாலையில் 1 மணி நேர ஜெபம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை நடைபெறுகிறது. அந்த ஜெபத்திலும் நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்பாய் நினைவுபடுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிறு பரிசுத்த ஞாயிறிலும் நமக்கு ஆராதனை எப்போதும் இப்போது போல் நடைபெறும். இயல்பு நிலை திரும்ப வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அதுபோல பல மாதங்களாக நமக்கு ஆலயத்துக்கு வந்து கூடி ஆராதிக்க சூழ்நிலை இல்லை. ஆண்டவர் நாம் இன்றைக்கு அரசு நமக்கு சில ஒழுங்குகளை கொடுத்து அதன் அடிப்படையில் இடைவெளி விட்டு கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் கடந்த நாட்களிலே நாம் எந்தெந்த ஊழியர்களுக்காக வாக்குப்படி இருக்கிறோமோ அந்த காணிக்கைகளையும் நீங்கள் சேர்ந்து கொடுத்தால் அந்தந்த ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதை உங்களை நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேத வசனம் தியானிப்பதற்காக தேவன் தந்திருக்கிற வார்த்தை 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த வாரத்தின் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை விடுதலையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அருளும் இரட்சிப்பை விடுதலையை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு கிருபை நமக்கு தருவாராக. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவனுடைய தகப்பனாகிய ஆசா மரித்த பிற்பாடு யூதாவின் மேல் ராஜாவாகி தன்னுடைய ராஜ்யபாரத்திலே பலப்படுத்தப்பட்டான் என்று நாம் அவருடைய சரித்திரத்தை வாசிக்க முடியும். அவன் ராஜ்யபாரத்தில் பலப்பட்டான். காரணம் என்ன? நீங்கள் அந்த யோசபாத்துடைய வாழ்க்கை வரலாறு 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் போய் வாசிங்க. காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ராஜ்யபாரத்திலே பலப்பட்டான். ராஜ்யபாரத்தில் அவன் பலப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று நாம் தியானிக்கும் போது தேவன் அவன் பலப்படுவதற்கு அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களால் அவனுக்கு மோசம் வராதபடிக்கு, அவனுக்கு பிரச்சனை வராதபடிக்கு, அவனுக்கு துன்பம் வராதபடிக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக வராதபடிக்கு, அவனுக்கு எதிராக வராதபடிக்கு, அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதபடிக்கு கர்த்தரால் பயங்கரம் அந்தந்த ஜனங்களுக்கு உண்டாயிருந்தது என்று வாசிக்கிறோம். 10 வசனத்தை வாசிகள். 10 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 10 வசனம். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 10 வசனம். பாருங்கள், கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் இந்த யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றார். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு இருந்ததனால் நடந்த காரியம் என்ன? சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் வராதபடிக்கு, அவனோடு யுத்தம் செய்யாதபடிக்கு கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோடும் என்னோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருப்பாராக. அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தராலே பயங்கரம் உண்டாகும். அப்படி பயங்கரம் உண்டாகும் போது அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரமாட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்படிதான் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததனால் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரால் பயங்கரம் உண்டானது. யாரால் உண்டானது? கர்த்தரால் பயங்கரம் உண்டானது. கர்த்தர் நம்மோடு இருந்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாய் ஒன்று செய்யாதபடிக்கு கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாகும். இது கர்த்தர் செய்கிற வேலை. இது ஆண்டவர் செய்தார். யோசபாத்துக்கு செய்தார். இது அழகான பேச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த யோசபாத்து பலப்பட்டான். வர மிகுதியும் அவன் ராஜ்யபாரத்தில் பலப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு எதிராக வராதபடிக்கு கர்த்தரால் பயங்கரம் அவனுக்கு உண்டானது. இன்றைக்கும் சுற்றி இருக்கிற ஜனங்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? சுற்றி இருக்கிற ஜனங்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்குதா? சுற்றி இருக்கிற ஜனங்களால் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறதா? சுற்றி இருக்கிற ஜனங்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய மகன், உம்முடைய பிள்ளை. அந்த ஜனங்கள் எனக்கு எதிராக வராதபடிக்கு உம்மால் உண்டான பயங்கரம் அவர்களுக்கு உண்டாகட்டும். யோசபாத்துக்கு நீர் செய்தீரே ஆண்டவரே. யோசபாத் வாழ்க்கையில் செய்தீங்களே. நீர் என்னோடு இருந்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் எனக்கு எந்த தொந்தரவும், எந்த பிரச்சனையும் உண்டாகாதபடிக்கு உம்முடைய பயங்கரம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணினால் கர்த்தரால் அந்த பயங்கரம் அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுத மாட்டார்கள். அல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஆண்டவர்களுக்கு வேதத்துல மறைவான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. ஒவ்வொரு அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை ரொம்ப பொறுமையா இருங்க. ஆனால் தொடர்ந்து அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறார்களா? உங்களை விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்களா? உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா? ஆண்டவர் கல்வி, ஆண்டவரே யோசபாத்துக்கு அன்றைக்கு செய்தீங்களே யோசப்பா, சுற்றிலும் அவனுக்கு யுத்தம் இல்லாதபடிக்கு உம்மால் உண்டான பயங்கரம் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வரப்படுகிறே, அதே போல் எனக்கும் செய்ய மாட்டேன் குறிப்போடு கேட்கிறதால் கர்த்தர் உங்களுக்காகவும் செய்வார். அல்லேலூயா. யோசேப்பின் தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். அல்லேலூயா. ஒரு யோசபாத்துக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அவர் தான் தேவன், எனக்கும் அவர் தான் தேவன். அந்த தேவன் நாம் எதை சொல்கிறோமோ அதை அவர் கேட்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி அவன் வரவர மிகவும் பெரியவனானான், மிகவும் ஐஸ்வர்யவானானான். அவனுக்கு விரோதமாக எந்த யுத்தம் இல்லாத இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சிலர் வந்து யோசபாத் சொல்றாங்க, யோசபாத் ஒரு காரியம் உனக்கு தெரியுமா? யோசபாத்துக்கு உண்மையிலே தெரியாத விஷயம். யோசபாத் உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? அவனுக்கு ஒன்றே புரியல. ஏன்னா எந்த பிரச்சனை இல்லாம வண்டி ஓடிட்டு இருக்குது, ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, அழகா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு எந்த கவலை இல்லாம இருக்கிறான். கோட்டையை கட்டுறான், அதை கட்டுறான், பொருளை சம்பாதிக்கிற எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற சொல்றான், யோசபாத் விரோதமாய் அம்மோனியரும் மோபாபியரும் அம்மோனியத்துக்கு அப்புறத்தில் இருக்கிற ஜனங்களும் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இந்த அம்மோனியர், இந்த மோவாபியர்
யார் என்று சொல்லி பார்க்கும்போது லோத்தின் வழி வந்தவர்கள். ஆதியாகமம் 19 அதிகாரம் 36 38 வசனம் வாசிக்க வேண்டாம். அது வாச சில காரியங்கள் நமக்கு ஒத்து வராது. இந்த லோத்தின் வம்சத்தில் வந்தவர்கள் அந்த அம்மோனியரும் மோவாபியரும். அப்படியானால் இஸ்ரவேலுக்கு உறவினர்கள், இஸ்ரவேலுக்கு சொந்தங்கள், உறவுகள், உறவினர்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலை எப்போதுமே பயங்கரங்களாக இருந்தார்கள். இப்போ யோசேப்பாத் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். உமக்கு ஒரு வாய்ப்புடைய உறவினர்கள் ஆகிய இந்த அம்மோனியரும் மோவாபியரும் உமக்கு ஒரு வந்திருக்கிறாங்க ஐயா. அப்பத்தில் இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்க பைபிள் சொல்லி இருக்குது, யாகாசியில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆசாரியனுடைய குமாரன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அந்த ஆவியானவர் இறங்கி வந்து யோசபாத்தின் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அஞ்சாதிருங்கள், நீங்கள் நிலை உலைந்து போகாதிருங்கள், நீங்கள் அஞ்சாதிருங்கள், நிலை உலைந்து போயாதுங்கள். கர்த்தர் எழுந்தருளி மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு செய்வது உங்கள் கண்கள் காணும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், எப்படி நான் நிலை உலைந்து போன யோசபாத்து. ஊரார் பிரச்சனை பண்ணா பிரச்சனை இருக்காது, ஊரார் தானே போயிட்டு போயிடும். ஆனால் உறவினர் ஒருவர் தொந்தரவு கொடுக்கிறார் என்றால் நிலை உலைந்து போகும். ஊரார் படித்து போறாங்க, பிரச்சனை இல்லை, அது பெருசா கூட எடுப்பாட்டோம், அது நிலைவலைய வைக்காது. பிரச்சனை பண்ணா போயிடுவான். ஆனா உறவினன் ஒருவன் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார் என்றால் அது நம்மை நிச்சயமாய் நுழைகளை கொள்ளும். சொந்த மகன், சொந்த மகள் ஒரு தகப்பனுக்கு விரோதமாய் தாய்க்கு விரோதமாய் எழும்போது நிலை வளர்ந்து போகிறோம். நான் வளர்த்த பிள்ளை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து படிக்க வைத்து அதுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து இவ்வளவு படிக்க வைத்த இந்த மகன் எனக்கு எதிராக, இந்த மகன் எனக்கு வந்திருக்காரு, நிலை வளர்ந்து போய்விடுகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் உறவினர்களாலே, ஏதோ ஒரு உறவினர்களாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு நிலை குறைந்து போயிருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு உறவினராலே நீங்கள் பாதிக்கப்பட்டு நிலை குறைந்து போயிருக்கிறீர்களோ, அந்த உறவினர்களாலே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிலை குறைந்து பயந்து போயிருக்கிறீர்களோ, அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நீ அஞ்சாதிரு, நிலை குறைந்து போகாதே, நான் உனக்காக எழுந்தருளி இரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் மாறாதவர். எந்த காரியங்களை நிலைகுலை பண்ணியிருக்கிறோம், ஒருவேளை நீங்கள் வேற எந்த பிரச்சனையால நிலைகுலைந்து போயிருக்கலாம். இந்த காரியங்களை நிலைகுலைந்து போக பண்ணிட்டு, இந்த பிரச்சனையை நிலைகுலைந்து போக பண்ணிட்டு, எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் நிலைகுலைந்து போன நிலையில் நீ காணப்படுகிறோ, உங்களை பற்றி கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு துணையா எழுந்தருளி, நான் உங்களுக்கு துணையா எழுந்தருளி நிலை குறைந்து போயிருக்கிற இந்த காலத்துல உங்களுக்கு வெற்றியை தருவேன், உங்களுக்கு வெற்றியை கண்டு பார்க்கும்படி செய்வேன். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் வேண்டாம் தெரியுங்க. அல்லேலூயா வருமானது ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கும் போது நம்ம கொஞ்சம் சந்தோஷமா சொன்னாதான் இங்கே கொஞ்சம் வண்டி ஓடும். பாருங்கள் எப்படி செய்தார். இந்த யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். இப்போ ஒரு நிலை குலைந்து போன நிலைனா யாகாசியல் என்கிற ஒரு மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் யோசபாத்துக்கு முன்னால போனா, நீ கேட்ட வார்த்தையை கண்டு பயப்படாதே, நீ கேட்ட செய்தியை கண்டு நிலை குலைந்து போகாதே, நீ கேட்ட காரியத்தை கண்டு நிலை குலைந்து போகாதே, ஒரு உறவுகளை உனக்கு எதிராக விதைகளை கொடுத்து நிலை குலைந்து போகாதே. நீ என்ன செய்ய வேண்டும்? நீ நின்று கொண்டு, ரோமன் கத்தோலிக்க பைபிள் சொல்லும்போது, நீ அணிவகுத்து நில்லு, நீ அணிவகுத்து நில்லு, நீ அணிவகுத்து நில்லு, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணுவேன், என் ரட்சிப்பை உன் கண்கள் பார்க்கும்படி செய்வேன். அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய சொல்ல, நீ அணிவகுத்து நில்லு, வேற ஒன்றும் செய்யாத. நீ அணிவகுத்து நிற்கும் போது என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். எங்கள் யோசபாத் அதுதான் செய்தார். 20ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கூட்டினான், கூட்டி அணிவகுத்து நின்று கர்த்தரை துதிக்க செய்தார். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது
செய்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அணிவகுத்து நில்லுங்கள். அவர்கள் அணிவகுத்தார்கள், கர்த்தரை பாடி துதித்தார்கள். துதி செய்ய தொடங்கின போது, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த போது, அவளுக்கு விரோதமாய் வந்திருந்த அவள் நிலைகுலைய பண்ணின அத்தனை பேரும் காணப்படாமலே போனார்கள். அல்லேலூயா. நிலைகுலைய பண்ணின பிரச்சனைகள் இல்லாமல் போனது. உன்னை நிலை கொண்டு பண்ணுகிற பிரச்சனைகள் கர்த்தரை பாடி துதிக்கும் போது, குடும்பமாக பாடி கர்த்தரை துதிக்கும் போது, நிலை குலைய பண்ணுகிற காரியங்களுக்கு வந்திருந்தா, நிலை குலைந்து போயிருக்கிறீர்களா? நிலை வந்து போற காரியம் என்ன? அந்த காரியம் வரும்போது குடும்பமாக செய்துங்க. கர்த்தருக்கு பார்த்து நின்று கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிலை குலைய பண்ணியிருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணப்படாமல் போகும். அந்த பிரச்சனை எல்லாம் ஜெயத்தை கர்த்தருக்கு தருவார். அவர் பாடி புதுசேன் பண்ணுகிற பொழுது எந்த காரியங்களை நிலைக்குலைய பண்ணினார்களோ அந்த ஆட்கள் காணப்படாமலே போனார்கள். அற்புதத்தை யோசபாத் கண்டுகொண்டார். அல்லேலூயா. நிலைகுலைய பண்ணுகிற காரியம் என்ன? நான் நிலைகுலைந்து போறேன், இப்படி ஒரு காரியம் நடக்கும் எனக்கு தெரியாது. என்னை நிலைகுலை பண்ணி இந்த சம்பவம் என் நிலைகுலை பண்ணிருக்கு, இந்த காரியம் என்னை நிலைகுலை பண்ணிருக்கு, இந்த பிரச்சனை என்னை நிலைகுலை பண்ணிருக்கு, என் சொந்தங்களே என் உறவுகளே எனக்கு இப்படிப்பட்ட தொந்தரவு கொடுப்பது நிலைகுலை பண்ணிருக்கு. நீ கவலைப்பட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் செய்யாத, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீ ஒண்ணு செய், என்னை துதி. நீ துதி, பாடி துதி, நீ பாடி துதி, நீ பாடி துதி. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை இன்னொரு பாடி துதி, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, அவர் துதி. அவர் துதிக்கும் போது அந்த நிலைகளை பண்ணிருக்கிற அத்தனை பிரச்சனை நம்ம விட்டு மாறி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். எங்கோ அடைப்பட்டிருந்தது பெரிய மதில், அதுக்கு முன்பாக என்ன செய்தாங்க? அவர்கள் கர்த்தரை எக்கால சத்தம் ஊதும் போது ஆர்ப்பரித்தார்கள். வேற ஒன்றும் செய்யல, கர்த்தரை ஆர்ப்பரித்த கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை இன்னொரு ஆர்ப்பரித்தார்கள். அந்த அலங்கு அப்படியே விழுந்து வந்தது. சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற பவுலும் சீலாவும் கட்டளை நடுவிலே வேதனை மத்தியிலே அந்த நடுராத்திலே எழுப்பி ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி தீர்த்த பொழுது அந்த கட்டைகள் எல்லாம் வளர்ந்து போன, கதவுகள் எல்லாம் திறவுண்டு போன. அன்பார்ந்தவர்களே, எந்தெந்த கட்டைகள் உங்களை நிலை பண்ணியிருக்கிறதோ, எந்தெந்த கதவுகள் அடைக்கப்பட்டு உங்களை நிலைமை பண்ணியிருக்கிறதோ அத்தனை கதவுகளும் கர்த்தர் திறக்கப்படுவார். அந்த கட்டைகளை கண்டு போகப்படுவார். தேவன் உண்மையுள்ளவர், ஜீவன் உள்ளவர். இந்த இஸ்ரவேல் தேவன் நிலைகுலைந்து போயிருந்த இந்த யோசபாத்துக்கு தம்முடைய வெற்றியை, தம்முடைய விடுதலையை அவனுக்கு அருளி செய்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான காரியம் இருக்கிறது. முதலாவது வாசியுங்கள், 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தேவனை தேடினான். இப்படிப்பட்ட நிலை உலைந்து போயிருக்கிற நிலையில் அவனுக்கு விரோதமாய் அவனுடைய உறவுகள், அவனுக்கு சொந்தங்கள் அவனுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறதை கேள்விப்பட்ட போது நிலை உலைந்து போனவன் தேவனை தேடினான். அல்லேலூயா. தேவனை தேடினாங்க. தனக்கு பக்கபலமா யாராவது இருப்பாங்க, அவங்களை தேடல. தங்களுக்கு சப்போர்ட்டா யாராவது வருவாங்களா, அவங்களை தேடல. தங்களுக்கு உதவி யாராவது வருவாங்களா, அவங்களை தேடல. மனித மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல, அவன் தன்னுடைய ஆவிக்கு இடம் கொடுத்து தேவனை தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிலை உறைந்து போகிற நிலையில மாம்சத்துக்கு ஒருபோது இடம் கொடுக்காதுங்க. உடைய ஆவிக்கு இடம் கொடுப்பு கிடைத்தால் அதுதான் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. மாம்சத்துக்கு ஒருபோது இடம் கொடுக்காதீர்கள். மாம்சம் சொல்வதை கேட்கவே கேட்காதீர்கள். ஆவியானவர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படுத்தி செய்கிறால் அதில் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். மாம்சத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல. நீங்களும் ஆனால் நானும் ஆனால் ஒருவேளை எனக்கு பக்கத்துல யாராவது உதவி வருவாங்களா, அவங்க உதவி வருவாங்களா, சரி இதான் கொடுத்து அது சப்போர்ட்டு தான் ஆளை பார்ப்போம். அவர் சில கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. கர்த்தரை தேடினார். யாத்திராவும் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திரா 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அது பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு, தூரத்துல பார்ப்பன சும்மா போடல, கூடாரத்தை பெயர்த்து தூரமான இடத்துல பாளை போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடுறவங்க எங்க போனோம்? அது எங்க இருந்து? புறம்பே இருக்கு.
தான் வந்து இருந்தது. ஆனா பாளையத்திலிருந்து பெயர்த்து புறம்பே தூரத்தில் போட்டார். இப்போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பாளையத்திலிருந்து இந்த கர்த்தரை தேடுவதற்கு எப்படி பாளையத்துக்கு வந்தார்களோ அதே போல பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த ஆசாரி கூடத்துக்கு போனார்கள் கர்த்தரை தேடுவதற்கு. இது எதை நமக்கு காட்டுகிறது? இது ஆசாரிய கூடாரம் திருச்சபையை நமக்கு காட்டுகிறது, சபையை நமக்கு காட்டுகிறது. நாம் கர்த்தரை தேடுவதற்கு எங்கே போக வேண்டும்? சபைக்கு போக வேண்டும். சபை கூடுதலை கைக்கொள்ள வேண்டும். ஆராதனையிலே பங்கெடுக்க வேண்டும். அதான் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஆலோசனை என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும்போது சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். கர்த்தரை தேடுவதற்கு சபைக்கு போங்கள். சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். சபை கூடுதலை அவர்கள் அசட்டைப்படுகிறார்கள். சபை கூடுதலை கைக்கொள்ளாமல் போகிறார்கள். நீங்களும் நானும் அப்படி செய்யக்கூடாது. சபை கூடுதலை கைக்கொள்ள வேண்டும். அல்லையா? கர்த்தரை தேடுகிறவர்கள் சபைக்கு வர வேண்டும். 4-5 மாசமா சபைக்கு வரல, நான் கர்த்தரை தேடாம இருந்தோம். அது இயற்கை வேதி, இயற்கை அப்படின்னு நம்மளை கொண்டு தள்ளிட்டு, அதுக்காக இன்னும் நான் அப்படி இருந்து வீட்டிலே உட்கார்ந்து கர்த்தரை தேடினா போதும் அப்படி சொல்வதற்கு பைபிள் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பைபிள் நமக்கு அனுமதி கொடுக்கல. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் நமக்கு அப்படியே அனுமதி கொடுக்கவில்லை. அதே இயற்கையினால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருந்தாலும் இப்பொழுது நமக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒரு ஒழுங்கை கொடுத்திருக்கிறார். ஒழுங்கோடு சில ஒரு விதிமுறைகளோடு அதை ஆராய்ச்சிக்கூடியவர்களாக ஒரு அரசு நமக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறது. அப்படி இருந்தும் நான் 4 மாசம் 5 மாசம் கூட இருந்தேன். என்னை கர்த்தர் கைவிட்டாரா? அவர் எனக்கு உதவி செய்யாம இருந்தாரா? அவர் எனக்கு நல்லவரா இல்லாம போறாரா? என்ன அப்படி இருந்தா போதாதா? இல்ல தேவையான விருப்பமான ஏதோ ஒரு வாரத்துல போனா போதாதா? மாசத்துக்கு ஒருக்கா போனா போதாதா? வருஷத்துக்கு 3 தடவை போனா போதாதா? இந்த எண்ணம் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவியா வர மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு சபைக்கு போனோம், ஆசாரிய கூடாரத்துக்கு போனோம். அது எங்கே இருந்தது? பாளையத்து பரப்பே போடப்பட்டிருந்தது. அதுக்கு அவர்கள் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20 சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். சபை எப்ப கூடியிருந்தது? சபை எப்ப கூடிட்டு? புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லுவது வாரத்தின் முதலாம் நாளிலே சபை கூடி வந்தது. வாரத்தின் முதலாம் சபை கூடுகிற நாளாக இருந்தது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சபை கூடி வருகிற நாள் முதலாம் நாளாக இருந்தது. வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லப்படுகிறது. வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர்கள் அப்பம் வைக்கும்படி கூடி வந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போஸ் 27 1 கொரிந்தியர் 16 வாரந்தோறும் அவர் சபை கூடி வரவில்லை. அவர்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வரவிலிருந்து ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு சேமித்து வைத்தார்கள் வாசிக்கிறோம். அது 2 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:2. வாரத்தின் முதல் நாளோடு சபை கூடி வருகிறது. நாளோறும் தன் வரவுக்கு தக்கதா உள்ளதா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போடுகிறவர் அவர் சேர்த்து வைக்கணும்னா அன்னைக்கு அப்படி சேர்த்து வைத்தார்கள். ஏனென்றால் அவருடைய ஊழியக்காரர்கள் வருவதற்கு நடத்துகிற யாராவது மூப்பர் இருப்பாங்க. அதை சேர்த்து வைக்க வாரத்தோடு அதை காணிக்க எடுத்தார்கள். அவர்கள் வரவுக்கு தக்கதாக தங்களுக்கு இந்த வாரத்தில் எவ்வளவு வருமானம் இருந்ததோ அந்த வருமானத்துக்குரிய தசவாக்கு எடுத்து கொடுக்கணும். அதுபோல அப்போஸ்தலர் 27 வாசிக்கிறோம். வாரந்தோறும் அவர்கள் அப்பம் மீட்கிறதில் திருவிருந்து அவர்கள் எடுத்தார்களா? நமக்கு அப்படி இல்லை. வாரந்தோறும் இல்லாவிட்டாலும் மாசத்துக்கு ஒரு முறை நம்முடைய வருமானத்துக்கு தக்கதாக கர்த்தர் தந்த வருமானத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே படைக்க வேண்டும். வாரந்தோறும் காணிக்கை கொடுக்கிறோம். நம்முடைய வரவுக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு என்ன வருமானம் இருக்கிறாரோ அந்த வருமானத்தில் 10 கர்த்தருக்கு கொடுக்க நம்ம எடுத்து வைக்க வேண்டும். வாரந்தோறும் அப்பம் வைக்குதல் இல்லை, மாசத்துக்கு ஒரு முறை வைத்திருக்கிறோம். இப்ப 4 மாசம் இல்லை, இந்த மாசம் இல்லை, கர்த்தர் சித்தமானால் வருகிற மாதம் முதல் வாரம் நமக்கு திருவிருந்தாரம் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரந்தோறும் வைத்திருந்தாங்க. ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை வைத்திருக்கிறோம். அதிலே பங்கு பெற வேண்டும். இதை குறித்து சொல்லும்போது வாரத்துக்கு முதல் நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இதை அப்போஸ்தலர் யோவான் சொல்ல கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறார். முதல் நாள் யார்? கர்த்தருடைய நாள். அது கர்த்தருக்குரிய நாள். அதனால ஏசாயா 58 12 13 ஓய்வு
நாள் என்று எண்ணுவா என்றால் கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த இடத்துல கொண்டு போய்கிறார். அல்லையா? நீ கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருக்குரிய நாள். ஒரு சொந்த வழிகளுக்கு நீ செல்லாமல், ஒரு சொந்த பேச்சை பேசாமல், இது கர்த்தருடைய நாள், இது மகிமையுள்ள நாள் என்று கர்த்தருக்கு நாளுக்கு மகிமை கொண்டு செலுத்தி அதை கர்த்தருக்கு மகிமையாகுவா என்று சொன்னார். நான் உன்னை பூமியின் உயர்ந்த இடத்துல என்னை இருக்க பண்ணுவேன். அந்த 58 13 14 வசனத்தை வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் காலை விலக்கி, உன் படியின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், இந்த கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று மகிமையாய் எண்ணுவாயானால் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடத்துல கர்த்தரை கொண்டு வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியில எப்படி உயர்ந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களோ, உயர்ந்த இடத்தை பண்ணுவீங்களோ, அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எப்போ கர்த்தருடைய அந்த நாளை மகிமையான நாள் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற உயர்ந்த இடத்திற்கு அவர்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நீங்க என்ன பாடுபட்டாலும் முடியாது. ஆனா கர்த்தருக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நினைக்கிற அந்த இடத்திற்கு வெகு சீக்கிரமாக கொண்டு செல்வார். உயர்ந்த இடத்தை கொண்டு போவார். நீங்க நினைக்கிற காரியத்துல கர்த்தர் உள்ள வைப்பார். நீங்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நினைக்கிற மேன்மை கூட நடத்துவார். எப்போ கர்த்தருடைய நாளை மகிமையின் நாளாக எண்ணி அதை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த பாளையம் மோசையினால் பாளையத்திலிருந்து அது பாளையத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டு பாளையத்துக்கு புறமே போடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13, 11, 12, 13. பாவங்கள் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அந்த விதைகள் பாளையத்துக்கு புறம்பே சுத்தரிக்கப்படும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கு பாருங்கள், பாவத்திலிருந்து பரிசுத்தம் உண்டாக்குவதற்காக பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வருகிற அந்த விதைகள் பாளையத்துக்கு புறம்பே சுத்தரிக்கப்படுமா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கும்படியாய் அவர் அவர் புறம்பே பாடுபட்டார். அவர் புறம்ப கழித்தாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவருடைய நிந்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துல நாம் போடணும். யோசிப்பா தான் செய்யலாம். தேவனை தேடினார். தேவனை தேடுவதற்கு பாளையத்துக்கு புறம்பே உங்களுக்காக எனக்காக பாடுபட்டவர் இருக்கிறார். அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடப்பட்டார். அவரிடத்திலே நாம் வரும்போது அவர் நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து முடிப்பார். அல்லது யோசித்து பார்த்து தேவனை தேடினார். பாளையத்துக்கு புறம்பே உங்களுக்காக எனக்காக பாடுபட்டவர் இருக்கிறார். அந்த இயேசுவிடத்தில் வரும்போது, இந்த இயேசுவை தேடும்போது அந்த இயேசு நமக்காய் யுத்தம் பண்ணுவார். நமக்காய் தேவையான அத்தனை செய்து முடிப்பார். அல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டவர் யார்? பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அவனிடத்துல போங்க. உங்களுக்கு எது தேவை நீங்க அவனிடத்துல சொல்லுங்க. இயேசுவிடத்துல சொல்லுங்க. இயேசுவிடத்துல தேடுங்க. அவனிடத்துல போகிறது அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி இருக்கிறான். நம்முடைய எந்த தேவையானாலும் இயேசுவை தேடி வருவோம். தேவனை தேடுவோம். இயேசுவை தேடுவோம். அவர்கள் ஆலயத்துக்கு ஆசாரிப்படத்தை தேடி கர்த்தரை தேடுவதற்கு ஆசாரிப்படத்துக்கு போனார்கள். நாம் இயேசுவை தேடுவதற்கு ஆதிலே சபையாகி ஆலயத்துக்கு வருவோம். கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். சங்கீதம் 34 10 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மை குறை வைக்க மாட்டார். எல்லா நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி வருவார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23 வசனத்துல எஸ்ரா சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவளுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருப்பான். உங்களுக்கு நன்மை செய்கிற கரம் கர்த்தருடைய கரம். அவருடைய கரம் உங்கள் மேல் இருந்து
எல்லா நன்மையும் பெற்றிருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வசனத்தில் வாசியுங்கள். எஸ்றா 8:22. வெட்கப்பட்டிருந்தேன். தேவனுடைய கரம் நம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கும்படிக்கு அவர் மேல் இருக்குமா? யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, வேத வசனம் சொல்லுகிறபடி வாரந்தோறும் கர்த்தரை தேடி தேவன் பெருமாய் பாடுபட்ட இயேசுவிடத்தில் வருகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய தேடுகளுக்கு ஒரு நன்மை செய்யாது குறைபடாது, அவளுக்கு நன்மை உண்டாப்படி கர்த்தர் கரம் அவர்களோடு கூட இருக்கும். கர்த்தர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான எல்லா நன்மையும் தரும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய கரங்களோடு கூட இருக்கும். எஸ்றா தான் சொல்கிறார், தம்மை தேடுகளுக்கு நன்மை உண்டாப்படி கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்கிறது. உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கணுமா? கர்த்தருடைய கரங்களுக்கு நன்மையான செய்கிற கரங்களோடு கூட இருக்கணுமா? நன்மை செய்கிற கர்த்தர்களோடு கூட இருக்கணுமா? யோசுவாத்தை போல கர்த்தரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுங்கள். யோசுவாத் கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டார். அவருக்கு வெளிப்பட்டு அவன் கலங்கி நின்ற வேளையில், அவன் நிலை குலைந்து போன வேளையில் அவருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவனை தைரியப்படுத்தினார். நீ பயப்படாதே, அஞ்சாமல் இரு, நிலை குலைந்து போக வேண்டாம், நான் உனக்காய் எழுந்தருளுவேன், உனக்கு துணை என்று உனக்காய் விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புதங்களை செய்வேன், மகத்துவங்களை கண்டு காண்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார். யோசுவாத்தை போல கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்விலே ஒரு குறையும் இருக்காது. சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லையா? யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கைவிடப்பட்டது போல நிலைமை வரலாம். கைவிடப்பட்டு விட்டேனோ, தேவனை கைவிட்டு விட்டாலோ, என்னை மறந்து விட்டாலோ, என் நிலை கூட வரலாம். ஆனா தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எபிரேயர் 2:4 சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் போது நான் பயப்படேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் நிலைமறந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர், என் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயராக இருப்பார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கூடவே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நிலை குலைந்து போகிற எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி தைரியமாய் சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுவதை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. புலம்பர் 3:20 வாசிக்கிறோம், தம்மை தேடுகிற ஆத்துமாக்களை எல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அந்த ஆத்துமாக்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர் என்று விசுத்து பார்க்கணுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் நல்லவராக இருக்கிறார். எந்த ஆத்மா கர்த்தரை தேடுதோ, அது குழந்தைகளானாலும், அது புதியவர்களானாலும், அது யாரானாலும், அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்லவராகவே இருப்பாரா? கர்த்தர் நல்லவர் என்று விசுத்து பார்க்கணுமா? கர்த்தரை தேடுகிற யோசுவாத்தை போல கர்த்தரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்னும் 1 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 10 வசனம் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுவது இருதயம் மகிழுமா? யார் கர்த்தரை தேடுகிறார் அப்படி இருதயம் மகிழும். இருதயம் இன்னைக்கு சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறதா? இதயத்தில் மகிழ்ச்சி இல்லையா? இதயத்திலே ஒரு சந்தோஷம் இல்லையா? அன்பானவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இருதயத்தை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற பார்க்கிறோம். கர்த்தரை யோசுவாத்தை போல தேடுவோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நாம் தேடுவதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு நாம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு பாஸ்டர் குறித்து கோர்ட்ல ஒருத்தர் போய் கேஸ் போட்டார். ஐயா, ஊருக்குள்ள வந்து இவங்க சபை நடத்துறாங்க, யாரா நடத்துறாங்க, ஊருக்கு எங்களுக்கு இடையூறா இருக்குது, புறம்பப்பை ஊருக்கு புறம்பப்பை அதை கொண்டு போய் கூட சொல்லுங்க. ஊருக்கு மத்தியில் உட்கார்ந்துட்டு இவங்க தினந்தோறும் பாட்டு பாடி தினந்தோறும் ஆராய்ச்சி ஜனங்கள் வந்து போறது எங்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி அவங்க கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தாங்க. கடைசியில அந்த கோர்ட்ல ஜட்ஜி வந்து கொடுக்கிற வேலை, அப்போ அந்த கோர்ட்டு அந்த எதிர்பார்த்தி அந்த பாஸ்டர் விரோதமாய் வந்த அந்த லாயர், அவர் சீனியர் லாயர், லேடி லாயர், அவர் வந்து இந்த ஆளுக்கு யாராவது உதவியா வந்திருக்க லாயர் இருக்கிறான்னு சொல்லி எங்கேயும் பார்த்தாரு. ஒருவரும் இல்லை. மேலக்கிற பார்த்து நீதான் தாளா வா அடிச்சு உள்ள போனார். ஒரு சிரிச்சுட்டே நின்னாரா. உள்ள போனார். ஜட்ஜி கேட்டாங்க,
உங்களுக்காய் வாதாடுவதற்கு நீங்கள் எந்த லாயர் வைக்கலையா? ஐயா வைக்கலையா? சரி, இவங்க எப்படி பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாங்க ஐயா, ஊருக்கு உள்ள எப்படி இவங்க வந்து சபை வைக்கலாம்? ஐயா, தாழ்மையான ஒரு காரணம், கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாது நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க ஐயா. சர்ச்சைக்கு சிரிக்கிறதா அதுதான் இல்லை, வாய் நல்ல சிரிக்கிறார், ஒன்று அமைதியா. சரி, அது கூட திறந்தோட எதுக்கு நீங்க இது பண்ற? ஓதாமல் ஒரு நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கையா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கய்யா. ஓதாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கய்யா. அதனால தான் செய்யறேன். கோயில் இல்லாத உள்ள குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கோயில் இருக்கக்கூடாது, கோயிலை வெளியே கொண்டு போன்னு சொல்றாங்க. முன்னோர் என்னையா சொல்லியிருக்கிறாங்க? கோயில் இல்லாத உள்ள குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. திறந்தோறும் ஏயாச்சுன்னா ஓதாமல் ஒரு நாள் இருக்கக்கூடாது, அதான் ஐயா ஓதுறேன் முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க ஐயா. அவர் சர்ச்சைக்கு சிரிப்போது மாத்திரம் அடைத்து கொண்டு அவங்களை கூப்பிட்டு கணிச்சு போயா தேவையில்லாமல் பெட்டிஷன் எடுத்து ஒரு ஒன்றை பேசி முடித்து விட்டார். அன்பான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் பக்கபலமாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டியதுல வரும். அவர் தனக்கு வாதாடுவதற்கு யாரும் வைக்கல. நான் தேவனுடைய பிள்ளை, நான் போய் வாதாடுவேன். தேவன் என்னோடு கூட இருப்பார், தேவன் என்னோடு கூட பேசுவார். எந்த ஆளையும் வைக்கல. என்னை எந்த மனுஷன் போனாலும் கலக்கி விட்டுருவான். அவனுக்கு பணம் கொடுக்கணும், எல்லாம் போகணும், எனக்கு எதுவுமே தெரியல. நானே போறவனுக்கு போனார், சாதுவா இருந்தார். அழகா 2 வார்த்தையில கதை முடிச்சு சொல்லி வந்துட்டார். அன்பார்ந்த நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் கர்த்தரை தேடுவதற்கு நாம் போகும்போது வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடாது. அவர் நமக்கு எழுந்துள்ளுவார். கர்த்தரை தேடும்போது நமக்கு எழுந்து கொள்ளும் போது சத்துருக்கள் சிதறந்து போவார்களாம். கர்த்தருடைய ஜீவனுக்கு எழுந்துள்ளுவார். அவர்களுடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறந்து போவார்கள் சொல்லியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்காய் கர்த்தர் எழுந்துள்ளுவார். கர்த்தர் எழுந்துள்ளும் சத்துருக்கள் சிதறந்து போவார்கள். வேறு சொல்லப்பட்ட இயேசுவார் இப்படி கர்த்தரை பாடி செய்யப்படுகிற போது கர்த்தரை எழுந்தடினார். இளைஞர்களுக்கு விரோதமாக அந்த கூட்டத்தை பற்றி ஒருவர் எழுப்படிக்கு கர்த்தர் ஆவி அனுப்பினார். அவர் ஒருவருக்கு ஒரு வெட்டம் விழுந்தார்கள். அவளுக்கு விரோதமாக யோசுவாத்தை நிலைகுலை பண்ணின அந்த ஜனங்கள் காணப்படாமல் போனார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கர்த்தரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, முதலிடம் கொடுங்க. மத்திய 6:36 என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்க. யார் முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். விரும்புகிற காரியங்கள் கூட கொடுக்கப்படும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அதிகமாக கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புவது கொடுக்க, அதுக்கு மேல கற்றுக் கொடுப்பார். எதிர்பார்ப்பதற்கு மேல கொடுப்பார், நினைக்கிறதுக்கு மேல கொடுப்பார். ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டுகொள்வதற்கு அதிகமாக செய்கிற கர்த்தர். நான் நினைப்பதற்கு வேண்டுகொள்வதற்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் மாத்திரம் தான். அவரை தவிர யாரும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறத விட நீங்க வேண்டுகொள்ளும் முன்பாகவே உங்களுக்கு தேவை என்னது அறிந்திருக்கிறோம் தான். நீங்க வேண்டுகொள்ள என்னன்னு தெரியாது, ஆனா வேண்டுகொள்வதற்கு முன்பாகவே உங்கள் தேவை என்னது அறிந்திருக்கிற ஒரு தேவன் அவர்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். யோசபாத்து போல கர்த்தருக்கு 2வதாக யோசபாத்துடைய காரியம் எப்படிப்பட்டது, அவன் எப்படிப்பட்டவராக இருந்தான்னு சொல்லி பார்க்கும்போது அதிலே 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மறுபடி வாசியுங்கள். தேடி அவன் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவனுடைய கற்பனையின்படியே நடந்தான். அவனுக்கு முன்பு எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள். ஜனங்கள், இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். பலர் பார்த்து சொல்கிறோம், பல ராஜாக்கள் தாவீது நடந்தபடியே இவன் நடந்தான்னு சொல்லியிருக்கோம். தாவீது நடந்தபடியே இவன் நடந்தான். தாவீது வழியிலே நடந்தான். தாவீதை போல கர்த்தரை பின்பற்றினான் என்றெல்லாம் சில பேர் சொல்லியிருக்கிறது. சிலர் யெரொபெயாமின் வழியில் நடந்தார்கள் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ராஜாக்கள் யெரொபெயாம் செய்த பாவத்தில் நடந்தார்கள். தாவீது வழியில் நடக்கவில்லை. தாவீதை போல கர்த்தர் பயந்து நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. சில அவங்க பார்வைக்கு செம்மையான செய்தாங்க. ஆனா இந்த மனிதன் எந்த ராஜாக்கள் செய்தது போல செய்யல, எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போல அவன் தேவனுடைய வசனத்தின்படியே இந்த வாழ்க்கையை கொடுத்தான். அல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ராஜா முந்தியில பிந்தே கிடையாது. அது ஆண்டவர் அழகாக எழுதியிருக்கிறார். இஸ்ரவேலின் நடக்கையின்படி நடவாமல் அவன் வேத வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அன்பான பிள்ளைகளே, அவங்க எப்படி நடக்கிறாங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்க? அவங்க ஆசீர்வதிக்கப்படாமல இருக்கிறாங்க. அவங்க என்ன ஒழுங்கு ஆலயத்துக்கு வர்றாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படலையா? அவங்க தசமா கொடுக்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படலையா? அப்படி அவங்க இவங்களை பார்த்து நடக்க வேண்டாம்.
பைபிளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லையா? அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற இடத்துலாம் புத்திமானா இருப்பதற்கு நான் உன்னோடு கூட வரணுமா? நீ போகிற இடத்துலாம் காரியம் வாய்க்கை செய்வதற்கு உன்னோடு கூட இருக்கணுமா? நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் நியாயப்பிரமாணத்தின்படி மாத்திரம் செய்வதற்கு கவனமா இரு, வேற எதுவும் செய்ய வேண்டாம். இது நியாயப்பிரமாணத்தின்படி மாத்திரம் செய்வதற்கு கவனமா இருந்தா போதும், அதற்கு நீ கவனப்படுத்தா போதும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நீ போகிற இடத்துல அவனோடு கூட இருப்பேன், நீ புத்திமான நடந்து கொள்வதற்கு ஒரு புத்தியை தருவேன், உன் காரியம் வாய்க்கப்படும்படிக்கு உன்னோடு கொண்டு அற்புதத்தை கற்று செய்வேன் என்று சொன்னார் பார்க்கிறோம். ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் அது தியானித்துக் கொண்டது, அது கையில வைத்துக் கொண்டது, அது இரவும் பகலும் தியானித்துக் கொண்டது. அப்படி செய்யும் போது நீ புத்திமானா இருப்பாய், உன்னோடு கூட நான் இருப்பேன், புத்திமான நடந்து கொள்வதற்கு புத்தியை தருவேன், ஒரு காரியம் எல்லாம் வாய்க்கப்படுவதற்கு உன்னோடு கூட காரியத்தை வாய்க்கப்படுவேன் என்று கற்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனசு சொல்றதுபடி நான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய மாம்சம் சொல்றதுபடி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க நான் இப்படி வாழ வேண்டும் என்று நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் எனக்கு என்ன சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்றது, திருவசனம் என்ன சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்றது, நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தர் பயப்பட வேண்டும், எப்படி கர்த்தரை நேசிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை கீழ்ப்படிய வேண்டும், எப்படி கர்த்தரை செவி கொடுக்க வேண்டும் என்று இதில் அழகாக எழுதி வைத்திருக்கிறது. இதன்படி நடந்தா யோசபாத்து கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லையா? அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து என்ன நடக்காங்க, என்ன பார்த்து நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிஸ்டர் பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு யார் கர்த்தர் வழிநடத்துறாங்களோ அவங்களை பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் உங்களுக்கு என்ன சொல்லுது? பைபிள் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? அதன்படி நடந்தால் யோசபாத்தின் தேவன் உங்களோடு இருப்பார், உங்களை சேர்த்து தருவார். அல்லையா? அல்லது யோசபாத்து நீ ஏன் கவலைப்படுறா? நிலைகுலைந்து போயிருக்கிறியா? இன்னைக்கு அநேகர் நிலைகுலைந்து போயிருக்கிறீங்க. உறவுகளாலே, உறவுகள் சொன்ன வார்த்தையினாலே, உறவுகள் உங்களுக்கு வந்து எதிரான காரியத்தினாலே நிலைகுலைந்து போயிருக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை உங்களை நிலைகுலை பண்ணியிருக்கிறதா? எந்த பிரச்சனையானாலும், எந்த காரியமானாலும், எந்த தேவையானாலும் நிலைகுலைந்து போய்விட்டு அத்தனை காரியத்திலும் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகனே, யோசபாத்தே, நீ அஞ்சாதே, நீ நிலைகுலைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காய் எழுந்து யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உனக்கு எழுந்து உனக்கு வெற்றியை தருவேன், என் மகத்துவங்களை கண்கள் காணும்படி செய்வேன். அல்லையா? கர்த்தருடைய மகத்துவத்தை, வெற்றியை, ரட்சிப்பை உங்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். யோசபாத்தை போல நடந்து கொள்ளுங்கள், யோசபாத்தை போல தேவனை தேடுங்கள், யோசபாத்தை போல தேவனுக்கு அஞ்சியுங்கள், யோசபாத்தை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி செய்யும் போது தேவன்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எழுந்திருப்போமா? உங்களுடைய நிலை கொலையப்பட்டிருக்கிற காரியம் என்ன, பிரச்சனை என்ன, தேவை என்ன, உங்களுடைய நிலை கொலையப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்திலிருந்தும் தேவன் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். எந்த காரியம் உங்களை நிலை கொலைப்பட்டிருக்கு? யாராவது சொன்ன வார்த்தைகள் உங்களை நிலை கொலைப்பட்டிருக்கிறதோ, உங்களுடைய சொந்த உறவுகளினாலே நீங்கள் நிலைகுலைந்து போயிருக்கிறீர்களோ, சுற்றி இருக்கிற ஜனங்களாலே நீங்கள் நிலைகுலைந்து போயிருக்கிறீர்களோ, உடைய தேவைகள் நிமித்தமாய் நிலைகுலைந்து போயிருக்கிறீர்களோ, துன்பத்தினாலே நிலைகுலைந்து போயிருக்கிறீர்களோ, பலவீனத்தினால் நிலைகுலைந்து போயிருக்கிறீர்களோ, வறுமையினால் நிலைகுலைந்து போயிருக்கிற எந்த காரியமாக நிலைகுலைப்பட்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார், ஒரு விடுதலை வைத்திருக்கிறார், ஒரு வெற்றி வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை உங்கள் கண்கள் காண்படி செய்வார். எப்போது யோசபாத்தை போல தேவனை தேடும் போது, ஆசாரிப்பு கூடாரத்தை தேடி செல்லும் போது, இயேசுவை நோக்கி நாம் ஓடி வரும்போது, யோசபாத்தை போல வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய வசனத்தின்படியே வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்போது, தீர்மானம் செய்து வாழும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் ஒண்ணுமே செய்யல, ஜனங்களை கூடி வர செய்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்து மையப்படுத்தும் பொழுது அவருடைய நிலைகளை பண்ணியிருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் விடுதலை கிடைத்தது. அவருடைய நிலைகளை அத்தனை பிரச்சனையும் விடுதலை உண்டு. கர்த்தரை குடும்பமாய் துதியுங்கள், குடும்பமாய் தேவசமத்திலிருந்து கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எழுந்துள்ளார். உடைய நிலைகளை பண்ணியிருக்கிற எதிரி கையிலிருந்து நிச்சயமாய் விடுதலை தருவார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். இன்று கண்ட இயற்கையினை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பத்தை வருவதில்லை,
செல்வம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் தள்ளிடராது, உன் பாதம் தள்ளிடராது. இந்த தந்தையை தேரை காண்பதில்லை, அன்று கண்ட செல்வம் இனி வருவதில்லை. இந்த தந்தையை தேரை காண்பதில்லை, அன்று கண்ட செல்வம் இனி வருவதில்லை. செங்கடல் இழந்து வாழை கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் இழந்து வாழை கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிளந்து விடும். எரிகோ கூடாக இழிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ கூடாக இழிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று தந்தையை தேரை காண்பதில்லை, இன்று தந்த செல்வம் இனி வருவதில்லை. இன்று தந்த தேரை காண்பதில்லை, இன்று தந்த செல்வம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை அணுகுவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியுமில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியுமில்லை. இன்று தந்தையை தேரை காண்பதில்லை, இன்று தந்த செல்வம் இனி வருவதில்லை. இன்று தந்தையை தேரை காண்பதில்லை, இன்று தந்த செல்வம் இனி வருவதில்லை. மலைகள் இடித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு கொடியாக்குவாய். மலைகளை இடித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு கொடியாக்குவாய். சேனைகள் தேவன் உன்னோடு இருக்கும்போது, மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகள் தேவன் உன்னோடு இருக்கும்போது, மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று தந்தையை தேரை காண்பதில்லை, இன்று கண்ட செல்வம் இனி வருவதில்லை. இன்று விசுவாசத்தோடு வாருங்கள். இல்லை, இன்று கண்ட செல்வம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, 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 உன் பாதம் கல்லில் இடராது. அப்படியே கைகளை தட்டி ஆமென் ஆமென். இனி நீங்கள் ஒருபோதும் நிலை உடைந்து போவதில்லை. உங்களை நிலை உடையப்பட்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளிலும், அத்தனை போராட்டங்களிலும், அத்தனை எதிர்ப்புகளிலும், அத்தனை துன்பங்களிலும், அத்தனை கொடூரமான காரியங்களிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து கர்த்தர் உங்களுக்காய் வெற்றியை தந்தருவார். உங்கள் கண்களை காணும், உங்கள் கண்களை காணும், அந்த ரட்சிப்பை பார்க்கும், அந்த வெற்றி உங்கள் கண்கள் காணும், அந்த மகத்துவத்தை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். சர்வ வல்லமை உடையவர்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிலை கொலைய பண்ணும்படி செய்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அது மத்தியிலும் நிலை குலைந்து போயிருக்கிற என்னை இந்த காரியங்கள் எல்லாம் இருந்து இயேசு எனக்கு விடுதலை தருவார் என்று நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைவிடாத தேவன் என்பதையும், நன்மை நான் அனுப்புகிற தேவன் என்பதையும், இதயத்தை மகிழ்ச்சியாக அனுப்புகிற தேவன் என்பதையும் இப்பொழுதே ஒரு வாழ்விலே நிரூபித்தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். நன்மை அவள் வாழ்விலே நிரம்பி வெளியிட்டும், இருதயம்
அவர்கள் வாக்கிலே மகிழட்டும். தேவனை கைவிடவில்லை என்று அவர்கள் கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரை யோசபாத்தை போல தேவனை தேடுவதற்கு முதலிடம் கொடுக்க, யோசபாத்தை போல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பதற்கு கவனமாக இருக்க, யோசபாத்தை போல அணிவகுத்து தேவனை துதிக்க அந்த அனுபவத்தை எங்களுக்குள்ளே அனுதினமும் தருவீராக. அது மூலமாய் எங்கள் வாழ்க்கையில் இலைகளை பண்ணியிருக்கிற அத்தனை பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் ரட்சிப்பை எங்கள் கண்கள் பார்க்க, அந்த மகத்துவங்களை எங்கள் கண்கள் பார்க்க எங்களுக்கு நீர் துணை நிற்கும்படி சொல்லிக்கிறோம். இதப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணை நின்று உங்களுடைய ரட்சிப்பை அவருடைய மகத்துவங்களை பார்க்கும்படியாய், அவருடைய கண்கள் பார்க்கும்படியாய் நீர் கிருபை செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் சமாதானம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைவாய் கர்த்தர் வருக மட்டும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் நிலை கொலைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் உங்கள் கண்கள் காணும்படியாய் ரட்சிப்பை கட்டிடுவார். மகிழ்ச்சியோடு செல்லுங்கள்.